வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை நிர்வாகத்திற்கு எதிராக நாளைய தினம் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளதாக அறிவித்துள்ளனர். இது தொடர்பில் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் வெளியிட்ட அறிக்கையில் நோயாளிகளினது பாதுகாப்பை உறுதி செய்ய தவறியமை மற்றும் யாழ் போதனா மருத்துவமனையினது நிர்வாகத்தினை தக்க வைப்பதற்காக மருத்துவமனை ஊழியர்களிடையே தொடர்ந்தும் சர்ச்சைகளை உருவாக்கும் முயற்சிகளை தொடர்ச்சியாக மருத்துவமனை பணிப்பாளர் மேற்கொண்டு வருவதை எதிர்த்து தொழிற்சங்க நடவடிக்கை ஈடுபட தாம் தீர்மானித்துள்ளதாகவும் யாழ் போதனா மருத்துவமனை நிர்வாகத்தோடு 2 மாதங்களாக கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வந்த நிலையிலும் நோயாளர்களின் பாதுகாப்பை மருத்துவமனையினது நிர்வாகம் உறுதி செய்ய தவறியமையால் குறித்த தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்கு தாம் தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் நோயாளர் அவசர சேவைகளுக்கான பிரிவுகளுக்கு ஆளணி பற்றாக்குறையாகவும் அதே நேரம் சாதாரண பிரிவுகளுக்கு அதிகமான ஆளணியும் பொருத்தப்பாடற்ற விதத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருப்பதனால் நோயாளரின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் உள்ளதாகவும் யாழ் போதனா மருத்துவமனை நிர்வாகத்தின் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்காக விபத்து அதிதீவிர சிகிச்சை பிரிவில் ஒரு ஆபத்தான பணியாளரை பொறுப்பில் இருத்தி அர்ப்பணிப்பான பணியாளரை இடமாற்றியுள்ளமை நோயாளிகளின் உயிர் ஆபத்திற்கு ஏதுவான பாதகமான நிலையை உருவாக்கியுள்ளதாகவும் சில ஊழியர்களின் பொறுப்புணர்ச்சியற்ற நடவடிக்கைகள் தொடர்பாக மருத்துவ நிபுணர்கள் சுட்டிக்காட்டிய போதும் அவர்களை திருத்துவதற்கு இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் மருத்துவ நிபுணர்களால் தகவல்கள் கோரப்படும் போது தவறான தகவல்களை வழங்குவதுடன் தகவல்களை வழங்குவதில் தாமதம் செலுத்துவதில் மற்றும் மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் உள்ள அனைத்து நோயாளிகளினதும் பாதுகாப்பை உறுதி செய்யும் வரை தொழிற்சங்க நடவடிக்கையாக அதிதீவிர சிகிச்சை தவிர்ந்த சாதாரண பணிகளையும் இடைநிறுத்த முடிவு செய்துள்ளோம் எனவும் தெரிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்ள தீர்மானித்தமைக்கான காரணத்தையும் அவர்கள் வெளியிட்டுள்ளனர். மேலும் இது நோயாளர்களின் நலன் கருதி எடுக்கப்பட்டுள்ள முடிவு என்பதால் நீண்டகால நோக்கிலான சரியான முடிவுகள் எட்டப்படும் வரை தொழிற்சங்க நடவடிக்கையை தொடர வாய்ப்பு உள்ளது. இதனால் யாழ் போதனா மருத்துவமனையின் அவசர சிகிச்சைகள் தவிர்ந்த ஏனைய சிகிச்சைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். வடமாகாணத்தில் உள்ள அனைத்து தமிழ் மொழி மூலமான அரசு பாடசாலைகளுக்கும் நாளைய தினம் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல் கிழக்கு ஊவா மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களில் உள்ள தமிழ் மொழி மூல பாடசாலைகளுக்கு நாளைய தினம் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதுடன் குறைத்த விடுமுறை நாளுக்கான கல்வி செயற்பாடுகள் 2025 மார்ச் 1 சனிக்கிழமை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக குறித்த மாகாண ஆளுநர்கள் தெரிவித்துள்ளனர். காங்கேசன்துறை நாகப்பட்டினத்துக்கான செரியா பாணி பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இலங்கை நாகை இடையே கப்பல் போக்குவரத்து இன்று முதல் 28 வரை கப்பல் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதுடன் மார்ச் 1 முதல் கப்பல் போக்குவரத்து வழக்கம் போல் நடைபெறும் என கப்பல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் நாகை துறைமுகத்தில் இருந்து இலங்கை காங்கேசன்துறை துறைமுகம் வரை இந்தியா இலங்கை இடையே கடந்த 2023 ஆண்டு அக்டோபர் மாதம் 14 செரியா பாணி என்ற பயணிகள் கப்பல் இயக்கப்பட்டது. பின்னர் வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்த நிலையில் பாதுகாப்பு காரணமாக கடந்த சில மாதங்களுக்கு முன் தற்காலிகமாக சேவை நிறுத்தப்பட்டு மீண்டும் இந்த ஆண்டுக்கான கப்பல் போக்குவரத்து இம்மாதம் 22 ஆரம்பமாகிய நிலையில் தமிழ்நாட்டில் 28 வரை பலத்த மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு கப்பல் போக்குவரத்து தொடங்கி 4 நாட்கள் நடைபெற்ற நிலையில் மீண்டும் 3 நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளதானது பயணிகள் மத்தியில் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. முல்லைத்தீவு வற்றாப்பளை பகுதியில் 16 வயதுடைய சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து உறவினர் வீட்டுக்கு சென்ற குறித்த சிறுவன் நேற்றைய தினம் காணாமல் போயிருந்த நிலையில் உறவினர்களால் தேடப்பட்டு வந்ததாக தெரிய வருகின்றது. இதனை அடுத்து அருகில் இருந்த நீர்நிலையில் இன்றைய தினம் காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். 16 வயதுடைய இந்த சிறுவன் கொலை செய்யப்பட்டு நீரில் வீசப்பட்டாரா அல்லது விபத்து ஒன்று நிகழ்ந்துள்ளதா என்ற கோணத்தில் முள்ளியவளை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். உள்ளூர் அதிகாரங்களை கட்டாயம் தேசிய மக்கள் சக்தியிடம் கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். மேலும் உள்ளூர் அதிகாரங்களை மற்றவர்களுக்கு தாரை வார்த்து கொடுக்க தயாரில்லை என சுமந்திரன் தெரிவித்தார். யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது நாட்டில் இடம்பெற்ற தொடர் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் தொடர்பிலும் சுமந்திரன் கருத்து தெரிவித்திருந்தார். அண்மை காலமாக நாட்டில் இடம்பெறும் துப்பாக்கி சூட்டு வன்முறை
வன்முறை சம்பவங்கள் வேண்டுமென்றே முன்னெடுக்கப்படுகின்றதா என்ற சந்தேகம் தமக்கு எழுவதாக குறிப்பிட்டு அவர் பாதாள உலகத்தினரின் இவ்வாறான செயற்பாடுகளை உடனடியாக இல்லாமல் செய்ய வேண்டிய பாரிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உள்ளதாகவும் தெரிவித்தார். நாட்டில் நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக 2295 குடும்பங்களை சேர்ந்த 12,308 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. களுத்துறை மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களில் வறட்சி காரணமாக அதிகளவான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரையில் எதுவிதமான உயிரிழப்புகளும் பதிவாகவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ள அதே நேரம் இதனால் மக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் தலைவர் கனேமுல்ல சஞ்சீவவின் கொலையின் பின்னணியில் இருந்ததாக கருதப்படும் இசார செவ்வந்தி என்பவர் தெபுவன ரன்னகல தோட்டத்தில் உள்ள போதைப் பொருள் கடத்தல்காரருக்கு சொந்தமான வீட்டில் தலைமறைவாகி இருப்பதாக கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலை தொடர்ந்து வீட்டுக்குள் இருந்த பெண் வீட்டை விட்டு வெளியேறி காட்டுக்குள் நுழைந்ததாக தெபுவன போலீசார் தெரிவித்துள்ளனர். அதன் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையில் அந்த பெண் ஒரு சிறு குழந்தையுடன் காட்டில் மறைந்திருந்த போது கைது செய்யப்பட்டதாகவும் நடத்தப்பட்ட விசாரணையில் அந்த பெண் இசார செவ்வந்தி அல்ல என்பது கண்டறியப்பட்டதாகவும் எனினும் முதல் பார்வையில் அவர் அவரை போலவே இருப்பது தெளிவாக தெரிந்ததாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபருடன் வீட்டில் இருந்து போதைப் பொருள் கடத்தல்காரரின் அத்தை மற்றும் மனைவியும் கைது செய்யப்பட்டதாகவும் குறித்த வீட்டில் இருந்து சுமார் 7 சிம் கார்டுகள் மற்றும் 4 தொலைபேசிகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.